வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கிரெடிட் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து அபவ் 50,000க்கு மேலே லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா டேட்டாவுமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் இதில் நான் ரியலாக அப்ளை பண்ணி அது மூலமாக எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் லோன்லையுமே மோஸ்ட்லி அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh தான். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் இதில் லோன் வந்து வாங்கிக்க முடியும். பட் இவங்க இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி தான் லோன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகபட்ச டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இது லாங் டேர்ம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 month வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி வந்து கந்து வட்டியை விட மோசமாக தான் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் வந்து லைவாகவே காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணாமல் ஏபிஆர் ரேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 36% பர் ஆனுவலுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற அப்ளிகேஷன்லாம் மேக்ஸிமம் 4% நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அப் டு 10% நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 10% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 7 நாளிலிருந்து மேக்ஸிமம் 120 days வரைக்கும் தான் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ண, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே அப்ளை பண்ணி அதிலே அப்ரூவலும் வாங்கிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் யுவர் லோன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 5 minutes நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர் தான். ஆர்பிஐ ரெஜிஸ்டர், அப்புறம் ஆர்பிஐக்கு கீழே ஒர்க் ஆகக்கூடிய என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோன் டீட்டெயிலில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம என்ட்ரு பண்ணுற அமௌண்ட் கிடைக்காது, ஆனாலும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட கம்பெனி நேமு, அடுத்தது உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இது தவிர வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சேலரி வந்து எந்த டேட்டில் கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த டேட்டில் கிரெடிட்டட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இது வந்து மோஸ்ட்லி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்கோடு தான் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்படி என்ட்ரு பண்ணும்போது மேக்ஸிமம் சிட்டி, ஸ்டேட் அது எல்லாமே எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்கோரில் பண்ணிங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம், உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய இன்கம், நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பேங்க்கில் டேரெக்டாக கிரெடிட்டட் ஆகுமா, இல்லை கேஷாக கையில் கொடுப்பாங்களா, இல்லை செக்காக கொடுக்குறாங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ செக் எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் அப்படின்றத அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டை 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ல வெரிஃபை வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 digit ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. நல்லா கிளியராக ஃபேஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் ப்ரீ அப்ரூவ்ட் பேஸ்ட் ஆன் பர்ன் கைண்ட்லி வெரிஃபை யுவர் சேலரி அன்லாக் யுவர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நமக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருக்கு, ஆனால் நீங்கள் உங்கள் சேலரியை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது சேலரியை வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ, சேலரி எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேங்கை செலக்ட் பண்ணதும் அதுக்கு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதில் எல்லா பேங்குமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எந்த பேங்க்கில் சேலரி வருதோ அதை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் ஓடிபி வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்க அந்த ஓடிபி கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அன்லாக் ஆகி உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆன்லைனில் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ட்ரு பண்ண அமௌண்ட்டுக்கு சேலரி வந்து வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 14,000க்கு எவ்வளோ வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் 24 days மட்டும்தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒர்த்தாகவே வந்து படலை. ஒரு எமர்ஜென்சி எங்கேயும் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் இது வந்து ஒர்த்தாக இருக்கலாம். ஆனாலும் வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டி ரேஞ்சுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 24 நாள் தான் வந்து இந்த லோனை எடுத்தால் டைமிங். ஸோ இந்த லோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு கிடைக்கும், எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவலான லோன் அமௌண்ட் 14,000. அதில் வந்து ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் 12,348 ரூபா தான் கிரெடிட்டட் ஆகும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதுதான் பிஎஃப் அப்படின்னு போட்டிருக்காங்களா அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ, அதை தான் ஷார்ட்டாக பிஎஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ 1,652 ரூபா ப்ராசஸிங் ஃபீ அப்புறம் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து வந்து இதில் பிடிச்சிடுறாங்க. இந்த அமௌண்ட் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12,348 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட 17,360 ரூபா பே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டக்கூடிய லோன் அமௌண்ட்டை கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் 24 நாளைக்கு வட்டி மட்டுமே வந்து போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டி ரேஞ்சுக்கு தான் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமான டைமிங் வந்து கிடைச்சிது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி வந்து 1 month 20 நாள் இல்லை 7 நாளுக்கெலாம் இந்த மாதிரி கந்து வட்டி ரேஞ்சுக்கு போடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லோனை வந்து எடுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துடலாம். இதில் வந்துட்டு உடனே அமௌண்ட்லாம் வந்து டெபாசிட்டட் ஆயிராது. ஸோ நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் செக் பண்ணேன், இது வந்து ஒர்த்து கிடையாது, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்க சொல்லுவோம். எந்த பேங்க்குக்கு இந்த லோன் பணத்தை டெபாசிட் எடுத்து பண்ணணுமோ அந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து லோன் அக்ரிமெண்ட் வரும். அந்த லோன் அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஓடிபி மூலமாக ஆதார் ஓடிபி மூலமாக சைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கொடுத்த லிமிட் வந்து இதுதான். ஆனால் வட்டி அப்படிங்கிறது கந்து வட்டியை விட மோசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து பிடிக்கிறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 10% ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,652 ரூபா போயிடுது. இது போக பேலன்ஸ் அமௌண்ட் அதாவது 17,000 ரூபா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இந்த ரெண்டையும் கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கான வட்டி. அதையும் கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுக்கக்கூடிய கந்து வட்டி லோனை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.